ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மணக்க மணக்க டேஸ்டியான காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 4 பட்டையை உடச்சி சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 2 ட்ரை ரோஸ், 1 கல்பாசி இதெல்லாம் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சதும் 10 பல் பூண்டு, விரல் சைஸில் 1 இஞ்சி, 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் 20 ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1 கப் புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதும் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்க்ரீனில் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் பிரியாணிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். எல்லாம் பச்சை வாசனை போய் இந்த ஸ்டேஜ் வந்ததும் 1/4 கப் கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, 2 தக்காளி, 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா தக்காளி வெந்து வந்ததும் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போனதும் 2 கப் காளான் எடுத்திருக்கேன், அதாவது 400 கிராம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/4 கப் மீல் மேக்கர், 1 ஸ்பூன் உப்பு போட்டு மசாலா எல்லாம் அதோட நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஹாஃப் லெமனை பாதி மட்டும் இப்போ பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதியை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் நார்மலாக எப்படி ஊற்றுவீங்களோ அப்படி ஊற்றிக்கோங்க. பிகாஸ் அரிசியை பொறுத்து தண்ணியோட மெஷர்மெண்ட் மாறும். ஃபைனலாக உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். மீதி லெமனையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணால் பிரியாணி ரெடி. பாருங்கள், குக்கரில் பிரியாணி குழஞ்சி போகாமல் வந்திருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நீங்கள் காளானுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் இல்லாட்டி சிக்கனோ மட்டனோ போட்டு செய்யலாம். சேம் இன்க்ரீடியண்ட் தான். என்கிட்ட காளான் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் மீல் மேக்கர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணேன். உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.